திருவாரூரில் ஒரே நாளில் 5 இருசக்கர வாகனங்கள் திருடு போன சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பைக் திருடர்களின் அட்டகாசம் கட்டுக்குள் கொண்டு வரப்படுமா? இருசக்கர வாகன திருட்டு என்பது சர்வசாதாரணமாக அரங்கேறும் குற்ற சம்பவமாக சமீப காலமாக மாறிவிட்டது. குற்றவாளிகள் சிக்கினாலும் பெரிதாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படாததால் வாகன திருடர்கள் அதை ஒரு தொழிலாகவே மாற்றிக்கொள்கின்றனர். ஒவ்வொரு திருடரும் 10 வருடம், 15 வருடம், 20 வருடம் என எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பக்கா திருடர்களாக வலம் வருகின்றனர். பிடிபடும் திருடர்கள் குறைந்தபட்சம் 5 வழக்குகளிலாவது சிக்கி சிறைக்கு சென்றவர்களாக இருக்கின்றனர். மாதத்திற்கு 2, வாரத்திற்கு 1 என பைக் திருட்டு சம்பவங்கள் அரங்கேறி வந்த நிலையில் தற்பொழுது ஒரே நாளில் 5 பைக்குகள் திருடப்பட்ட சம்பவம் திருவாரூரில் அரங்கேறி இருக்கிறார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் அமைந்துள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பார்க்கிங்கில் தான் இந்த அவலம் அரங்கேறியிருக்கிறது. இந்த மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றும் மரிய புஷ்பம் என்பவர் தனது வாகனத்தை நிறுத்திவிட்டு பணிக்கு சென்றிருக்கிறார். மீண்டும் மாலை வந்து பார்த்தபொழுது பைக்க காணோம், என்னது பைக்க காணவா என்று அதிர்ந்து போனார். அதேபோல அமரர் ஊர்தி ஓட்டுநர் விஜயன் என்பவர் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு வெளியில் வந்து பார்த்த பொழுது இருசக்கர வாகனம் திருடு போய் உள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் உறவினரை பார்ப்பதற்காக வந்த விவசாயி செல்வகுமார் என்பவர் மருத்துவக் கல்லூரி வாசலில் நிறுத்தி வைத்திருந்த வாகனமும் ஆட்டை போடப்பட்டுள்ளது. அதேபோல புலிவலம் பகுதியைச் சேர்ந்த ஏஜென்சி நடத்தி வரும் முருகன் என்பவரின் வாகனமும், கல்யாண மகாதேவி பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் விஜயராகவன் என்பவரது வாகனமும் திருடு போனது. இப்படி அத்தனை திருட்டும் ஒரே நாளில் அரங்கேறியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட 5 பேரும் திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் செயல்பட்டு வரும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அடிக்கடி இருசக்கர வாகனம் திருடப்படுவது வாடிக்கையாகி வருவதாக பலரும் புகார் கூறுகின்றனர். இந்த பகுதியில் வாகனங்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை என்றும் வாகன நிறுத்தும் இடம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 வீலர் திருடர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் போலீசார் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தி கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.